மேசராசிக்கார அன்பர்களே, இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்ப கூட எடுத்துக்கோங்களேன். நீங்க நிறையவே மனசுக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உதவிகள் தேவைப்படும்ன்ற போது மற்றவங்க உங்களை பயன்படுத்திப்பாங்க. அதன் பிறகு ஒரு புழுவை பார்க்குற மாதிரி, ஒரு பூச்சை பார்க்குற மாதிரி, ஒரு கேவலமான செத்த ஒரு மிருகத்தை பார்க்குற மாதிரி அசிங்கமா பார்ப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா உங்களை பார்த்தும் பார்க்காமலையும் போயிடுவாங்க. ஆனா உங்களுடைய தேவை இருக்கும்போது தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா மதிக்கவும் மாட்டாங்க. நீங்க அவங்க முன்னாடி போனா கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி போவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தாங்க இருக்கு. முக்கியமா சொல்ல போனா இவர்கள் மற்றவங்களுக்கு கடனா கொடுத்த பணத்தை இவங்க திரும்பி வாங்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கின நபர்கள் வேணுக்குன்னு இவங்க அலக்களிக்கிறாங்க. முக்கியமா இவங்க வாழ்க்கையில முன்னேறி இருக்கக்கூடாது, இவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு பல தப்பான விஷயங்களை பண்ணி பண்ணி இவங்களை மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது நடந்துகிட்டே இருக்கு. இப்படி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பல நாட்கள் பல கஷ்டங்களை மாறி 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 அனுபவிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. எந்த ஒரு விதத்திலையும் இவருடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படல. எந்த ஒரு விதத்திலையும் எப்படிப்பட்ட ஒரு விஷயமும் மாறாம இருக்குதுன்ற ஒரு கவலை. தன்னுடைய பிள்ளைகள் முன்னாடி அவமானப்படுறதும், தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முன்னேற்ற முடியாமல் தவிப்பதும், தன்னுடைய குழந்தைகளுக்கு சரியான கல்வியை கொடுக்க முடியாமல் இருப்பதும், தன்னுடைய குழந்தைகளுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல நோய் உபாதைகளும் ஏற்படும் போது அவங்கள சரியா கவனிச்சுக்க முடியாமல் இருப்பதும், வேலைக்கு போறதும், நாள் முழுக்க எப்படி ஓடுனே தெரியாம வாழ்க்கை ஓடுறதும்னு பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சு கொண்டு தன்னையும் பார்த்துக்கொள்ள முடியாம, தன் குடும்பத்தையும் பார்த்துக்கொள்ள முடியாம, என்னடா வாழ்க்கை இது, இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை வாழணுமான்ற அளவுக்கு கேள்வியில வந்து உச்சத்துல நிற்கக்கூடிய, மனசுக்குள்ள வேதனை வச்சுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த மேசராசினுடைய வாழ்க்கையாக அமையுதுங்க. சரி, இது நாள் வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் நிறைய விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் இழந்துட்டு இப்போ வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்குறீங்களா? மேசராசிக்காரர்களே, நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை, எதிர்பார்த்தபடி ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கக்கூடிய நேரம் காலம் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுது. இனி எந்த ஒரு விஷயமும் நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயத்துக்கான நேரம் என்பது வந்துருச்சு. சரிங்களா? சரி, இந்த மேசராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்பதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நாளைக்கு குளிக்கின்ற தண்ணியில சேர்த்து குளிக்க வேண்டிய விஷயம் என்னன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? முதலாவது ஒரு விஷயம், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடையாத விஷயங்களை அடைய போறீங்க. முக்கியமா இந்த ஒரு பரிகாரம், இந்த குளிக்கின்ற தண்ணியில இதை சேர்த்த சாமி என்ன சாமி நடக்க போகுது அப்படின்னு கேட்பீங்க. உங்களுடைய வீட்டுல உங்களுடைய குளிக்கின்ற தண்ணியில சேர்க்கறது மூலியமா நீங்க உங்களுடைய வீட்டுல சுத்தி இருக்கக்கூடிய தரித்திரங்களும் பீடைகளுமே இது முழுவதுமாக நீக்கக்கூடியது ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டுல நீங்க இந்த ஒரு விஷயத்தை சேர்த்து நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இதுல குளிக்கிறது மூலியமா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே இது நீக்கிறோம். முக்கியமா சொல்ல போனா இப்படிப்பட்ட ஒரு பொருள் தண்ணியில சேருது, அதை நீங்க குளிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஜென்ம பாவங்கள் முதற்கொண்டு நீங்கும். இது நாள் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்களை கொடுக்கும். பித்தர்களுடைய சாபமும் நீக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரம்ன்றது. இதை எல்லாராலையும் செய்ய முடியுமா கேட்டீங்கன்னா முடியாது. இந்த மேசராசிக்காரர்களுக்கான உரிய ஒரு பரிகாரம் தான் இது. ஆனா இதை உங்களால சரியான நேரத்துல செய்ய முடியுமா? செஞ்சு பாருங்க. இதை குளிக்கின்ற தண்ணியில சேர்த்து குளிச்சாலே போதும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அது என்னன்றதை நான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சா என்னங்க மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தரித்திரங்கள் பீடைகள் ஒழியும், அதோடு பூர்வ ஜென்ம பாவம் நீங்கும், கர்மா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்கக்கூடியதாக இனி அமையும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்றதை தெளிவாக பார்ப்போமா? முதல்ல இதை நீங்க குளிக்கின்ற தண்ணியில சேர்க்க போறீங்க அப்படின்ற போது முதலாவது நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமாங்க? ஒரு வாளி அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதை எடுத்துட்டு நீங்க உங்களுடைய குளிக்கிற இடத்துக்கு போயிருங்க. இதுல தேவையான அளவுக்கு தண்ணீரை சேர்த்துக்கோங்க. சரிங்களா? சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒரு 2 பொருட்களை மட்டும் சேர்த்துட்டு குளிச்சு பாருங்க. இது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்களாக நடக்காமல் போன விஷயத்தையும், ரொம்ப நாட்களாக ஆசைப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தையும் உங்களுடைய தலைவிதியே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இது அமையும். இதை எல்லோரும் செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனா எல்லாத்துக்குமானதாக இல்லை. இது மேசராசிக்காரர்களுக்கான மட்டும்தான் இருக்கு. அதனால மேசராசிக்காரர்கள் தவறாம இதை செய்யுங்க. சரிங்களா? சரி, இப்போ என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்கீங்களா? தண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணீர்ல நீங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை போடுங்க. இதுல யார் யாரெல்லாம் குளிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இதுல குளிக்கலாம், தப்பு கிடையாதுங்க. இவங்க தான்றது கிடையாது, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் நான் சொல்றேன். புரியுதுங்களா? சரிங்களா? சரி, முதலாவது விஷயம், நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல போட வேண்டிய பொருள் என்னன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்பு ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு போட்டா போதும். ரொம்ப அதிகமான வேலைங்க. வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க போட்டுக்கிட்டாலே போதும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல. சரிங்களா?
ரெண்டாவதா இதுல போட வேண்டிய பொருள் என்னன்னா, இந்த மேசராசிக்காரர்களுக்கான கடவுள் யாருங்க? அது நம்முடைய முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் அப்படின்னாலே அது இங்க பஞ்சாமிர்தம், அதாவது பழம் சார்ந்த விஷயங்களையும் இனிப்பு சார்ந்த விஷயங்களையும் குறிப்பிடுது. சரிங்களா? இதுல நீங்க சேர்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பொருள் என்ன அப்படின்னா, முருகன் கோவில்ல கிடைக்கக்கூடிய, அதாவது பாத்தீங்கன்னா தீர்த்த தண்ணீர். அப்படி இல்லைன்னா நீங்க ரொம்ப எளிமையா திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா அங்க நாழிக்கிணறு தண்ணீர்னு ஒண்ணு கிடைக்குங்க. அப்படிப்பட்ட நாழிக்கிணறு தண்ணீரை நீங்க தாராளமாக உங்களுடைய வீட்டுல குளிக்கின்ற தண்ணியில சேர்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது மூலியமா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும், இழந்த விஷயங்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும். அதுக்காகவாவது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணலாம். கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இதெல்லாம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனா கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்ற போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாறுதல் நீங்க ஏற்படுத்தக்கூடியதாக அமையும்ன்றத மாற்றுக்கிறது இல்லை. மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த பத்தியும் யோசிக்க வேணாங்க. நாளைய தினம் உங்களுக்கான நாளாக இருக்கும். நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல இப்படிப்பட்ட ஒரு பொருளை மட்டும் சேர்த்துட்டு குளிங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 பொருட்கள்ல சேர்த்துட்டு குளிச்சாலே போதும். அப்படி உங்களால எளிமையா சொல்ல போனா இந்த கல்லுப்பு சேர்த்துக்க முடியலங்க, இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் கிடைக்கும் தீர்த்த நீரையோ நாலு கிணறு தண்ணியோ என்னால் சேர்த்துக்க முடியலங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்ற போது ரொம்ப எளிமையா மாறுதலாக ஒரு விஷயத்த சொல்றேன். விருப்பப்படுறவங்க இது உங்களுடைய வீட்டிலேயே இருக்கும், கண்டிப்பா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்து கடைகளில் எங்கேயாவது கிடைக்கும். அது என்னன்னா வசம்பு. இந்த வசம்போட பொடி இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. வசம்போட பொடி புரியுதுங்களா? வசம்பு துண்டு இருக்குல்ல, அதுல இருந்து பொடி எடுத்துக்கோங்க. அந்த பொடியை நீங்க தாராளமா உங்களுடைய வீட்டில் குளிக்கிறதுலேயே சேர்த்துக்கலாம். அதே போல ஏலக்காயை பொடியாக்கி நீங்க அதை கூட தாராளமா உங்களுடைய வீட்டில் குளிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சேர்த்து குளிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றத மாற்றுக்கிறது இல்லை. நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்ற போது மட்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. இல்லைங்க சாமி, எனக்கு இதுல விருப்பம் இல்லை, எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக தவிர்க்கலாம். ஆனா ஒரு முறை நீங்க இதை செஞ்சு பார்க்கறதுனால உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குன்ற போது இதை ஏன் செய்யாம தவிர்க்க வேண்டும்? நீங்க மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோருக்கிட்டையுமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யுங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை மற்றவங்களுக்கும் பகிருங்க. ஏன்னா இது மேசராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கும் போது உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டத்தையுமே தீர்க்கிற மாதிரியும், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மாதிரியும் இது உங்களுக்கானதாக அமையும். அதனால எவ்வித பயமும் வேண்டாம், எவ்வித கவலைகளும் வேண்டாம். இதை கட்டாயமா மறக்காம செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை மாற்றத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இந்த ஒரு பரிகாரம் வந்து அமையும். முடிஞ்ச அளவுக்கு மேசராசிக்காரர்கள் மறக்காம செஞ்சு பாருங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. கட்டாயமா இதை குளிக்கின்ற தண்ணியில சேர்த்துட்டாலே போதுங்க. அதற்கு மேல எதுவும் செய்ய வேண்டாம். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் கட்டாயம் நல்லதே நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.